ஜூலை 23, 1983 ஏர் கனடா 143 சென்ட்ரல் கனடாக்கு மேல பறந்துட்டு இருக்கு. ஏர் கனடாவோட இந்த புது ஏர்கிராஃப்ட் காக்பிட்ல பைலட்ஸ் அதோட நியூ டிஜிட்டல் டிஸ்பிளேஸை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏவியேஷனோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டோரியில பங்கேற்க போறோம் அப்படின்னு தெரியாம அவங்களுக்கு பின்னாடி 67 பேசஞ்சர்ஸும் 8 க்ரூ மெம்பர்ஸும் இருக்காங்க. க்ரூஸ் ஆல்டிடியூட் ரீச் பண்ணி வெறும் 30 மினிட்ஸ்ல க்ரூஸ் ஃபேஸ்ல வரவே கூடாத ஒரு வார்னிங் வருது. இதை பார்த்ததும் பைலட்ஸ்க்கு இன்ஸ்டன்டா என்ன தப்பா போச்சுன்றது தெரிய வருது. என்ன தப்பா போச்சு, இதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு மார்க் நோவல். போயிங் 767 ஏர் கனடா புதுசா வாங்கியிருக்க பிளேன். இது ஒரு எஃபிஷியன்டான ஏர்லி டிஜிட்டல் டெக்னாலஜி கொண்ட ஒரு பிளேன். ஏர் கனடா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த DC-8 அண்ட் போயிங் 727 கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்சிடென்ட்ல இன்வால்வ் ஆன ஏர்கிராஃப்ட் ஏர் கனடாக்கு டெலிவர் பண்ண செகண்ட் போயிங் 767. இந்த ஏர்கிராஃப்ட் டெலிவர் பண்ணி 2 மாசம் தான் ஆகுது. அப்போ இந்த பிளேனோட பேசப்பட்ட ஒரு ஃபீச்சர் மாடர்ன் கிளாஸ் காக்பிட். இது பிளேன்ல காலங்காலமா இருந்த அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் CRT டிஸ்பிளேஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுச்சு. ஸோ இந்த பிளேன்ல ஃபிளைட் இன்ஜினியருக்கு தேவையே கிடையாது, 2 பைலட்ஸ் இருந்தா மட்டும் போதும். அண்ட் இந்த ஃபிளைட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பைலட்ஸ்க்கு தேவையான எல்லா இன்ஃபோவும் அதோட டிஜிட்டல் டிஸ்பிளேலயே டிஸ்பிளே பண்ணிரும். இது ஒரு அட்வான்ஸான சிஸ்டம். எவ்வளவு ஃபியூயல் பர்ன் ஆகிருக்கு, இங்க இருந்து எவ்வளவு ரேஞ்ச் நமக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா இன்ஃபோவும் இதுவே ப்ரொவைட் பண்ணிரும். இந்த கிளாஸ் காக்பிட்டோட மெயின் குறிக்கோளே அக்யூரேட் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் வச்சு பைலட்ஸோட ஒர்க்லோட குறைக்கிறது. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, இந்த early flight management system தப்பான இன்புட் ஏதாவது கொடுத்தோம்னா அதை கரெக்ட் பண்ண சொல்லாது. நீங்க கொடுக்கிற இன்புட்டை யூஸ் பண்ணியே அதுவும் தப்பான அவுட்புட்டை ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இன்கேஸ் பைலட் ஏதாவது தப்பான இன்புட் இந்த ஃபிளைட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த தப்பான இன்ஃபர்மேஷன் வச்சே இந்த மற்ற கால்குலேஷனையும் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் இதை கேட்ச் பண்றதுக்கு ஒரு ஃபிளைட் இன்ஜினியரும் பேக்கப் கிடையாது. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்த ஃபிளைட் ஆட்டவா அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து எட்மண்டன் அப்படின்ற ஊருக்கு ஸ்கெடியூல் ஆயிருந்தது. சாயங்காலம் 7 மணி லோக்கல் டைம்ல இந்த ஃபிளைட் ஆட்டோவால இருந்து டாக்ஸி அவுட் பண்ணி ஈஸியா டேக் ஆஃபும் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே க்ரூசிங் ஆல்டிடியூடும் ரீச் பண்ணிருச்சு. அண்ட் இந்த ஃபிளைட்ல பேசஞ்சரா டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு ஏர் கனடா இன்ஜினியர் கூட பைலட்ஸ் காக்பிட்ல இந்த புது சிஸ்டம்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பிளேன் அவங்களோட க்ரூசிங் ஆல்டிடியூடான 41,000 ஃபீட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அவங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட 1000 மைல்ஸ்க்கு வெறும் பிளெயின் சர்ஃபேஸ் தான் இருக்கு. சடனா இன்ஜின் மானிட்டரிங் டிஸ்பிளேல லெஃப்ட் சைடு ஃபியூயல் பிரஷர் லோவா இருக்கு அப்படின்ற வார்னிங் வருது. அண்ட் இந்த வார்னிங் லைட்டை பார்த்தோன்னே பைலட்ஸ்க்கு எங்கேயோ ஏதோ தப்பா போயிருக்கு அண்ட் நம்ம கிட்ட இப்போ ஃபியூயல் காலியாக போகுது அப்படின்றது புரிஞ்சிருச்சு. ஸோ எப்பயுமே க்ரூஸ் ஆல்டிடியூட்ல ஏதாவது ப்ராப்ளம் நடந்ததுன்னா டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட கரண்ட் லொகேஷன்ல இருந்து நம்ம சேஃபா எங்க டைவர்ட் ஆக போறோம் அப்படின்ட்டு ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வின்னிபெக் அப்படின்ற ஒரு ஏர்போர்ட் 120 நாட்டிக்கல் மைல்ஸ்ல தான் இருக்கு. அண்ட் பைலட்ஸ் இந்த ஏர்போர்ட்ல லேண்ட் பண்ணலாம்னு டிசைட் பண்றாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் டிசென்ட் ஆகிறதுக்கும் டைவர்ஷனுக்கும் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்ட்ட ரெக்வெஸ்ட் பண்றாரு. அண்ட் ஏடிசியும் இதை அப்ரூவ் பண்ணி 35,000 ஃபீட் வரைக்கும் நீங்க டிசென்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு கிளியர் பண்றாங்க. கரெக்டா 35,000 ஃபீட்ல லெவல் ஆஃப் ஆகும்போது பிளேனோட லெஃப்ட் இன்ஜின் ஃபியூயல் இல்லாம ஃப்ளேம் அவுட் ஆயிடுது, அதாவது ஆஃப் ஆயிடுது. இப்போ வின்னிபெக்குக்கும் இவங்களுக்கும் நடுவில் 65 நாட்டிக்கல் மைல் டிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ இந்த சிங்கிள் இன்ஜினை வச்சு நம்ம 65 நாட்டிக்கல் மைல்ஸ் கவர் அப் பண்ணிடலாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே ரைட் இன்ஜினும் ஃப்ளேம் அவுட் ஆயிடுது. இப்போ 2 இன்ஜினுமே ஆஃப் ஆயிடுச்சு. ஏர்கிராஃப்டுக்குள்ள அதை சுத்தி இருக்கிற காத்து சத்தம் மட்டும் தான் கேக்குது. அண்ட் பிளேனோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டமும் இப்போ ஆஃப் ஆனனால கேபின்ல வெறும் எமர்ஜென்சி லைட்ஸ் மட்டும் தான் எரியுது. ஸோ இன்ஜினோட பவர் இல்லாம ஏர்கிராஃப்ட்னால இதே ஆல்டிடியூட மெயின்டைன் பண்ண முடியாது. அண்ட் இது ஒரு சிவியரான எமர்ஜென்சி. 1983ல இந்த மாதிரி 2 இன்ஜினும் ஃபெயில் ஆனா ஒரு பைலட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்றதுக்கான எந்த விதமான ப்ரொசீஜர்ஸும் கொடுக்கல அண்ட் எந்த விதமான ட்ரைனிங்கும் கொடுத்தது இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் பாடி ஏர்லைனர்ல 2 இன்ஜினும் ஒரே நேரத்தில் ஃபெயில் ஆகும்னு யாராலையுமே நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்போ இன்ஜின்ஸும் இல்லை, அதனால எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ற ஜென்ரேட்டர்ஸும் ஒர்க் ஆகல. ஏர்கிராஃப்ட்ல APU அப்படின்ற இன்னொரு டிவைஸ் இருக்கும். இன்ஜின் டர்ன் ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபிளைட்டுக்கு தேவைப்படுற பவர் அண்ட் ஏர் கண்டிஷனிங்க்கு இது யூஸ் பண்ணுவாங்க. பட் இதுவும் இன்ஜினோட ஃபியூயல் சப்ளை தான் யூஸ் பண்ணும். ஸோ இப்போ ஏபியும் அவங்களால யூஸ் பண்ண முடியல. பைலட்ஸுக்கு இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனலாகான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும்தான் பேக்கப்ல இருந்தது. அது என்னென்னா ஆட்டிடியூட் இண்டிகேட்டர், ஆல்டிமீட்டர், ஏர் ஸ்பீட் இண்டிகேட்டர், மேக்னெட்டிக் காம்பஸ் அண்ட் ரேடியோ. இது ஏர்கிராஃப்டோட இன்டர்னல் பேட்டரியை வச்சு ரன் ஆகிட்டு இருந்தது. அண்ட் இந்த பிளேனோட எல்லா ஃபிளைட் கண்ட்ரோல் சர்ஃபேசஸும் ஹைட்ராலிக் பவரை யூஸ் பண்ணி ஆப்ரேட் ஆகுறது. ஸோ இப்போ இன்ஜினே ஆன்ல இல்லை அப்படின்றனால இதுவும் வேலை செய்யாம போயிருந்திருக்கலாம். பட் ரேமர் டர்பைன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிஸ்டம் இந்த பிளேனோட ஹைட்ராலிக் பம்ப்ஸுக்கு பவர் கொடுத்துட்டு இருந்தது. இந்த ரேமர் டர்பைன் அப்படின்றது ஒரு பேக்கப் டிவைஸ். இது ஒரு
ஒரு ஸ்மால் ப்ரொப்பல்லர் மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மாதிரி எமர்ஜென்சில தேவைப்படும் போது ஏர்கிராஃப்ட்டுக்கு கீழே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏர்கிராஃப்ட்டை நோக்கி வர காத்துல இது ரொட்டேட் ஆகி தேவையான பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இந்த பிளேனை கண்ட்ரோல்ல வச்சுக்கிற ப்ராப்ளம் இல்லை. ஆனா இன்ஜினே இல்லாம இது எப்படியாவது கரெக்டான ஒரு பிளேஸ்ல லேண்ட் பண்ணணும். இன்ஜின் இல்லாம ஒரு பிளேனால அதோட கரண்ட் ஆல்டிடியூட மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்ல டிசென்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இந்த டிசென்ட் ரேட் கான்ஸ்டன்டா இருக்கனால பைலட்ஸ் இப்போ அவங்களோட கரண்ட் ஆல்டிடியூட யூஸ் பண்ணி எவ்வளவு தூரம் போக முடியும் அப்படின்றத ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ரொசீஜருக்கு பேரு டெட் ஸ்டிக் லேண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பைலட்ஸ்க்கு ஒரே ஒரு அட்டெம்ப்ட் தான் லேண்ட் ஆகுறது இல்ல. ஏதோ ஒரு மிஸ்டேக் கோ அரவுண்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ பைலட்ஸ் இந்த கால்குலேஷன் யூஸ் பண்ணி சீக்கிரமா ஒரு லேண்டிங் சைட்டை கண்டுபிடிக்கணும். அண்ட் அவங்க வந்து தப்பா ஒரு அவுட் ஆஃப் த ரேஞ்ச் இருக்க ஏர்போர்ட்டை சூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஏர்லைனர்ஸோட கிளைட் ரேஷியோ எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு 1000 ஃபீட் அவங்க லூஸ் பண்றதுக்கும் அவங்க 3 மைல்ஸ் டிராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி கால்குலேஷன் பண்ணி பார்த்தா இந்த பைலட்ஸ்க்கு வினிபெக் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து வெறும் 65 மைல் தூரத்தில் தான் இருக்கு. அண்ட் அதை ஈஸியா ரீச் பண்ண முடிஞ்சிடும். இந்த வினிபெக் வந்து ஒரு ஃபுல் சர்வீஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். சோ இதுல வந்து எமர்ஜென்சி க்ரூ எல்லாமே ரெடியா அவைலபிளா இருப்பாங்க. பைலட்ஸ்க்கு இருந்த செகண்ட் ஆப்ஷன் கிம்லில இருந்த ராயல் கனேடியன் ஏர்ஃபோர்ஸ் பேஸ். ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் இந்த ஏர்ஃபோர்ஸ் பேஸ்ல நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்காரு. அண்ட் இந்த ஏர்போர்ட்ல இருந்த ரன்வே லே அவுட் எல்லாமே அவருக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இந்த ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா மொத்தமா 2 ரன்வேஸ், ரெண்டுமே 7200 ஃபீட், அதாவது 2100 மீட்டர்ஸ் லாங். ஆனா யாருக்குமே இந்த ரன்வே வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியல. அண்ட் பைலட்ஸ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் கிட்ட இந்த ரன்வே பத்தின இன்ஃபர்மேஷன் கேட்டபோது அவங்களுக்கு இந்த ரன்வே பத்தி எதுவுமே தெரியல. ஸோ இப்போ வினிபெக் ஏர்போர்ட் தான் அவங்களுக்கு சேஃபான ஆப்ஷன். ஆனா அது கொஞ்சம் தூரத்துல இருக்கு. இந்த கிம்லி ஏர்போர்ட் கொஞ்சம் பக்கத்திலேயே இருக்கு. இப்போ பைலட்ஸ் கிட்ட வெர்டிகல் ஸ்பீட் இண்டிகேட்டர் இல்ல. இந்த வெர்டிகல் ஸ்பீட் இண்டிகேட்டர் பிளேன் எவ்வளவு வேகமா டிசெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத டிஸ்பிளே பண்ணும். இதனால ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு கால் பண்ணி அவங்களுக்கும் வினிபெக்கும் நடுவுல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்றத கேட்டு நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அவரோட கரண்ட் ஆல்டிடியூடையும் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை கேட்டு ரீடிங்ஸை நோட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் சிம்பிளா ஒரு கால்குலேஷன் பண்றாரு. ஒரு நாட்டிக்கல் மைல் பிளேன் டிராவல் பண்றதுக்கு எத்தனை ஃபீட் ஆல்டிடியூட லூஸ் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் இவரோட ஃபைனல் கால்குலேஷன் ரிசல்ட்ஸ் படி இவங்களால வினிபெக் ஏர்போர்ட்டை ரீச் பண்ண முடியாது. அதை ரீச் பண்றதுக்கு 20 மைல் முன்னாடியே இந்த பிளேன் வந்து தரையில விழுந்துரும். அண்ட் இந்த கிம்லி ஏர்ஃபோர்ஸ் பேஸ் வந்து ரேஞ்சுக்குள்ள தான் இருந்தது. ஸோ அவங்க ஏடிசி கிட்ட சொல்லிட்டு கிம்லி ஏர்போர்ட்டை நோக்கி ரைட்ல திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே இன்னும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரியாது. கேபின் ஃபுல்லா இன்னும் சைலண்டா இருக்கு. எமர்ஜென்சி லைட் மட்டும் தான் ஆன்ல இருக்கு. பயத்துல சில பேசஞ்சர்ஸ் வந்து அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு லெட்டர்ஸும் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் க்ரூவும் எல்லா பேசஞ்சர்ஸையும் எமர்ஜென்சி லேண்டிங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கிம்லி ஏர்ஃபோர்ஸ் பேஸ் பைலட்ஸோட கண்ணில் படுது. இந்த ரன்வேஸ் வினிபெக்கோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்றத பைலட்ஸ் நோட் பண்றாங்க. இந்த ரன்வேவை நம்மளால ரீச் பண்ண முடியும் அப்படின்னு பைலட்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. சோ ஏர்கிராஃப்ட்டை லேண்டிங்க்கு கான்ஃபிகர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இப்போ ஒரு புது பிரச்சனை. ரேம் ஏர் டர்பைன்னால சில ஹைட்ராலிக் சிஸ்டம்ஸ்க்கு மட்டும் தான் பவர் ப்ரொவைட் பண்ண முடியும். அண்ட் முக்கியமா லேண்டிங் கியரோட ஹைட்ராலிக் சிஸ்டம்ஸ்க்கும் ஃபிளாப் அண்ட் ஸ்லாட்ஸோட ஹைட்ராலிக் சிஸ்டம்க்கும் இது பவர் ப்ரொவைட் பண்ணாது. லேண்டிங் டைம்ல இந்த ஸ்லாட் அண்ட் ஃபிளாப்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. சோ ஏர்கிராஃப்ட்னால ஸ்லோ ஸ்பீட்ல பறக்கவும் முடியும் அண்ட் லேண்ட் ஆகவும் முடியும். ஆனா இப்போ ஸ்லாட் அண்ட் ஃபிளாப்ஸ் இல்லாதனால பைலட்ஸ் ஹை ஸ்பீட்ல தான் லேண்டிங் பண்ணி ஆகணும். இந்த லேண்டிங் கியரை மேனுவலா ஆப்ரேட் பண்றதுக்கு காக்பிட்ல கேபிள்ஸ் கொடுத்திருப்பாங்க. பைலட்ஸ் இந்த கேபிளை புல் பண்ணும்போது லேண்டிங் கியரோட லாக் ரிலீஸ் ஆகி கிராவிட்டி யூஸ் பண்ணி இந்த லேண்டிங் கியர் அப்படியே டிராப் ஆகும். இந்த இடத்துல அந்த ப்ரொசீஜரை ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் பண்ண போது மெயின் கியர் டிராப் ஆகி லாக் ஆயிடுச்சு. பட் நோஸ் கியர் டிராப் ஆச்சு பட் லாக் ஆகல. ஆனா இப்போ அவங்களால எதுவும் பண்ண முடியாது. இதை வச்சுதான் அவங்க கண்டினியூ பண்ணி ஆகணும். அவங்க இப்போ ரன்வேயோட லைன் அப் பண்ணி டிசெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது அவங்களோட ஆல்டிடியூட் அதிகமா இருக்கு அப்படின்றத கேப்டன் ரியலைஸ் பண்றாரு. சோ இதே மெயின்டைன் பண்ணி டிசெண்ட் ஆகிட்டே வந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா ரன்வேவை தாண்டி போயிருவாங்க. ஆனா இப்போ வேகமாவும் டிசெண்ட் ஆக முடியாது. ஏன்னா வேகமா டிசெண்ட் ஆக ஆரம்பிச்சாங்கன்னா ஏர்கிராஃப்டோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அவங்க ரெக்குயர்மெண்ட் ஆல்டிடியூட சீக்கிரமா லூஸ் பண்ணும். பட் அவங்களோட ஸ்பீட் அதிகமாயிடக்கூடாது. யூஸ்வலா பிளேனோட விங்ல ஸ்பாய்லர்ஸ் அழைக்கப்படுற ஸ்பீட் பிரேக்ஸ் இருக்கும். பட் இப்போ ஹைட்ராலிக் சிஸ்டம்ஸ் வேலை செய்யாதனால அதுவும் யூஸ் பண்ண முடியல. ஃபார்ச்சுனேட்லி இந்த கேப்டனுக்கு கிளைடர் பிளேன்ஸ் ஃப்ளை பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. அண்ட் கிளைடர்ல யூஸ் பண்ற
ஃபார்வர்ட் ஸ்லிப்னு அழைக்கப்படுற ஒரு மெனுவரும் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ஃபார்வர்ட் ஸ்லிப் மெனுவர்ல பைலட்ஸ் ரட்டர் யூஸ் பண்ணி பிளேனோட நோஸ ஒரு ஆங்கிள் பாயிண்ட் பண்ணிட்டு அதுக்கு ஆப்போசிட்டான எலரான்ஸ அவங்களோட யோக்ல கொடுப்பாங்க. சோ இப்போ பிளேனோட நோஸ் ஒரு பக்கம் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும், ஆனா பிளேனோட ட்ராக் அது டிராவல் பண்ற டைரக்ஷன் ஸ்ட்ரைட்டா இருக்கும். இந்த மெனுவர்ல பிளேன் இந்த மாதிரி ஆங்கிள்டா இருக்கனால பிளேனை நோக்கி வர காத்தெல்லாம் அதோட பாடியில பட்டு ஒரு விதமான டிராக் ப்ரொடியூஸ் ஆகும். இப்ப கேப்டன் ஹார்டா ரட்டரை கிளிக் பண்றாரு அண்ட் இந்த 767 ரன்வேயோட சென்டர் லைன்ல இருந்து 45 டிகிரிக்கு டர்ன் ஆயிடுது. பேசஞ்சர்ஸ் மொத்த பேருக்கும் இந்த பயங்கரமான ஜி ஃபோர்ஸ் டிராவல் ஆகியிருக்கும். அண்ட் இப்ப பிளேன் ஃபார்வர்ட் ஸ்லிப்ல பறந்துட்டு இருக்கனால லெஃப்ட் சைடு இருந்த பேசஞ்சர்ஸ்க்கு வெறும் கிரவுண்ட் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும், ரைட் சைடுல இருந்த பேசஞ்சர்ஸ்க்கு வெறும் வானம் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ தேவைப்பட்ட மாதிரியே பிளேனோட ஆல்டிடியூட் ரேபிடா டிசென்ட் ஆக ஆரம்பிச்சிருது அண்ட் பிளேனோட ஸ்பீட் இன்னும் கண்ட்ரோல்ல தான் இருந்தது. அண்ட் ரன்வேக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது கரெக்டான ஆல்டிடியூட் ரீச் ஆனதுனால அவர் இந்த ஃபார்வர்ட் ஸ்லிப் மெனுவரை ஸ்டாப் பண்ணிட்டு பிளேனோட நோஸை அகைன் சென்ட்ரல் லைன்லயே பாயிண்ட் பண்ணிட்டாரு. அண்ட் இப்போ ரொம்ப கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ரன்வேல மார்க்கிங்ஸே இல்ல அப்படின்றத ஒரு நோட் பண்றாரு. அங்க என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஏர்ஃபோர்ஸ் பேஸ் ஆல்ரெடி டீகமிஷன் பண்ணி இதை வந்து ஒரு மோட்டார் ஸ்போர்ட் பார்க்கா மாத்திட்டாங்க. அண்ட் அவங்க லேண்ட் பண்ணலான்னு வந்துட்டு இருக்க இந்த ரன்வே ஒரு டிராக் ரேசிங் ஸ்ட்ரிப்பா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இன்னும் கிட்ட வர வர அங்க நிறைய மக்கள் இருக்கிறதும் 2 சின்ன பசங்க ரன்வேலயே சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறதும் கேப்டனுக்கு தெரியுது. பட் அவரால் இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ட் இந்த பிளேனோட இன்ஜின் ஆஃப்ல இருந்தனால அங்க இருந்த மக்கள் யாருமே இந்த பிளேன் வரத கடைசி நிமிஷம் வரையும் நோட்டீஸ் பண்ணல. இப்போ கேப்டன் கரெக்டா மெயின் கியர் டச் டவுன் ஆகுற மாதிரி கரெக்டா லேண்டிங் பண்ணி அந்த நோஸ் கியர் கொலாப்ஸ் ஆகிடாம இருக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் நோஸை மேல வச்சிருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறாரு. அண்ட் ஆனா அந்த பிளேனோட ஸ்பீட் குறைய குறைய அந்த நோஸும் கீழே வர ஆரம்பிச்சது அண்ட் அந்த நோஸ் கியர் லேண்ட்ல பட்டோனே கொலாப்ஸ் ஆயிடுது. ஸோ இப்போ ஏர்கிராஃப்டோட பாடி ரன்வேல டிராக் ஆகிட்டே ஸ்பார்க்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அந்த மக்களை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இப்போ ரன்வேல இருந்த மக்கள் அண்ட் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்த அந்த 2 பசங்க எல்லாரும் இந்த பிளேனை பார்த்துட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ மீதி இருந்த ஹைட்ராலிக் பிரஷர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கேப்டன் பிரேக் அப்ளை பண்றாரு. அண்ட் இந்த நோஸ் கியர் கொலாப்ஸ் ஆகியிருந்தனால இதுவும் ஒரு ஃப்ரிக்ஷனை கிரியேட் பண்ணி பிளேன் ஸ்டாப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது. அண்ட் டச் டவுன் ஆகி 12 செகண்ட் கழிச்சு இந்த பிளேன் நின்றுது. இனிஷியலா பிளேனுக்குள்ள இருந்த யாருமே நவுறல, ஏன்னா அவங்களால நம்பவே முடியல நம்ம பொழைச்சிட்டோம் அப்படின்றது. அண்ட் கேப்டன் இப்போ எவாக்குவேட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு PA கொடுக்குறாரு. இப்போ உடனே க்ரூ மெம்பர்ஸ் எமர்ஜென்சி எக்ஸிட்டை ஓபன் பண்ணி ஸ்லைட் எல்லாத்தையும் டிப்ளாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏர்கிராஃப்டோட முன்னாடி அண்ட் நடு பக்கத்துல இருந்த ஸ்லைட் எல்லாமே ஒழுங்கா தான் ஓபன் ஆச்சு. ஆனா இப்போ அந்த ஏர்கிராஃப்ட் நோஸ் டவுன் பொசிஷன்ல இருக்கனால அதோட கடைசி பாகத்துல இருந்த ஸ்லைடு மட்டும் கிரவுண்டை ரீச் பண்ண முடியல. இந்த பகுதியில் இருந்த பேசஞ்சர்ஸ் இறங்கும் போது அவங்கள சில பேருக்கு காலில் அடிபட்டது. அந்த ரன்வேல ஆல்ரெடி இருந்த மக்களும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வர ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே எல்லா 69 பேரும் பிளேனை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ இது நடக்கிறதுக்கு என்ன காரணமா இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த பிளேனோட ஃபியூவல் கேஜ்ல கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி இருந்தே பிரச்சனை இருந்திருக்கு. ஜூலை 5, 1983 அப்போ பிளேனோட ஃபியூவல் கேஜஸ் வந்து பிளாங்க் ஆகி இருக்கு. இந்த ஃபியூவல் கேஜஸ் வந்து பிளேனோட லெஃப்ட் டேங்க், சென்டர் டேங்க் அண்ட் ரைட் டேங்க்ல எவ்வளவு ஃபியூவல் இருக்கு அப்படின்றத சென்சர் டேட்டா அண்ட் ஒரு சென்ட்ரல் ப்ராசஸர் யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணும். இந்த சென்சர் டேட்டா 2 இண்டிபெண்டன்ட் சேனல்ஸ் வழியா காக்பிட்டுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ ஃபியூவல் கேஜஸ் வந்து ஒர்க் ஆகாம போயிடக்கூடாதுன்றதுனால இந்த 2 சேனலும் இண்டிபெண்டன்டா ஒர்க் ஆகும் அண்ட் கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஒரு சேனல்ல ஃபால்ட் இருந்ததுன்னா அதோட பேக்கப் சேனலுக்கு ஸ்விட்ச் ஆகிரும். ஸோ இந்த சிஸ்டமோட சேனல் 2ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு, அதனால இந்த ஃபியூவல் கேஜ் பிளாங்க் ஆகியிருக்கு. இது ஒரு பவர் இஷ்யூ அப்படின்றனால ஃபியூவல் சிஸ்டம் சேனல்ஸ்ல ஏதாவது ஃபால்ட் இருந்ததுன்னா அதை நோட் பண்ணி அதோட பேக்கப் சேனலுக்கு ஸ்விட்ச் ஆகிற அந்த லாஜிக் சர்க்கியூட்டும் ஒழுங்கா வேலை செய்யல. ஏர் கனடாவோட ஒன் ஆஃப் த டெக்னீஷியன் என்ன பண்ணாருன்னா இந்த 2 சேனலோட ஃபியூஸையும் கலட்டிட்டு சேனல் 1ஓட ஃபியூஸை மட்டும் ஆன் பண்ணாரு. ஸோ இது வந்து மேனுவலா ஏர்கிராஃப்டோட ஃபியூவல் சிஸ்டம்ஸை சேனல் 1க்கு ஸ்விட்ச் பண்ணிருச்சு. இப்போ அவருக்கு சேனல் 2ல தான் பிரச்சனை அப்படின்றது தெரிஞ்சது. பட் ஏர் கனடா கிட்ட இதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட் எதுவுமே இல்ல. இப்போ எல்லா ஏர்கிராஃப்ட்டுக்குமே MEL அப்படின்னு ஒன்னு இருக்கும், மினிமம் எக்யூப்மெண்ட் லிஸ்ட். இந்த மினிமம் எக்யூப்மெண்ட் லிஸ்ட்ல இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட இல்லைன்னா பிளேன் அவங்க ஆப்ரேட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த பிளேனோட MEL படி ஒரு ஃபியூவல் கேஜ் சேனல் ஒர்க் ஆனா போதும். ஆனா ஒவ்வொரு தடவை புறப்படுறதுக்கு முன்னாடியும் ஒரு ட்ரிப் ஸ்டிக் டெஸ்ட் அப்படின்ற மேனுவல் டெஸ்ட்டை பண்ணணும். இந்த ட்ரிப் ஸ்டிக் டெஸ்ட் அப்படின்றது என்னன்னா பிளேனோட விங்ஸுக்கு கீழே ஒரு டோர் இருக்கும். இந்த டோரை அவங்க ஓபன் பண்ணாங்கன்னா அதுல இருந்து ஒரு மெஷரிங் ஃப்ளோட் டிவைஸ் வந்து டிராப் டவுன் ஆகும். இந்த ஸ்டிக்ல சென்டிமீட்டர் ரீடிங்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த சென்டிமீட்டர்ஸ் ரீடிங்கை லிட்டர்ஸாவும் கேஜிஸாவும் கன்வெர்ட் பண்ணி பைலட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஜூலை 23 ஃபர்ஸ்ட் ஃபிளைட் அப்போ திரும்ப இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அண்ட் சேம் ஃபிளைட் இன்ஜினியர் ஃபியூசஸை ரீசெட் பண்ணி இந்த ஃபியூல் கேஜை ஒர்க் பண்ண வச்சுட்டாரு. இந்த இன்ஃபர்மேஷனை
அந்த ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல இருந்த பைலட்ஸ்க்கும் கொடுக்குறாரு. இந்த பைலட்ஸும் இந்த பிளேனை எடுத்துட்டு மான்ட்ரியல் வரைக்கும் வந்துட்டாங்க. அண்ட் மான்ட்ரியல்ல இன்னொரு இன்ஜினியர் வந்து இந்த பிளேனோட டெக்னிக்கல் லாக பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி இன்ஜினியர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்றத ரிப்பீட் பண்ணி பார்க்கறாரு. அவர் அந்த 2 சர்க்யூட் பிரேக்கர் அந்த 2 ஃபியூஸையும் வந்து இன்சர்ட் பண்ணிட்டாரு. 2 ஃபியூஸையும் இன்சர்ட் பண்ண உடனே ஃபியூயல் கேஜ் திருப்பி பிளாங்கா மாறிடுது. இவர் மறுபடியும் அந்த செகண்ட் ஃபியூயல் கேஜோட ஃபியூஸை கழட்டுறதுக்குள்ள அந்த ட்ரிப்ஸ்டிக் டெஸ்ட் பண்றதுக்காக இவரை கூப்பிட்டுட்டாங்க. சோ இப்போ அவர் அந்த ஃபியூயல் கேஜை பிளாங்காவே விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ இந்த ஃபிளைட்டை முடிச்சிட்டு வெளியே போன பைலட் அடுத்த ஃபிளைட்டுக்கு வந்துட்டு இருந்த பைலட்ஸை பார்க்கிங் லாட்ல பார்த்து பேசுறாங்க. பேசிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி ஏர்கிராஃப்டோட ஃபியூயல் கேஜ்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. இப்போ இந்த புது பைலட்ஸ் காக்பிட்டுக்கு வந்தோடனே ஃபியூயல் கேஜ் பிளாங்கா இருக்கிறத பார்த்துட்டு என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபிளைட்லயும் இந்த ஃபியூயல் கேஜ் வந்து பிளாங்கா தான் இருந்திருக்கு அண்ட் இதை வச்சுதான் அந்த பழைய பைலட்ஸும் ஃபிளைட் ஆப்ரேட் பண்ணிருக்காங்கன்ட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி அப்ப மேனுவலா ட்ரிப்ஸ்டிக் டெஸ்ட் பண்ணும்போது பிளேன்ல எவ்வளவு ஃபியூயல் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு கேட்கலாம். அங்கதான் ஒரு கன்வர்ஷன் எரர் நடந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரிப்ஸ்டிக்ல சென்டிமீட்டர்ஸ்ல ரீடிங் காட்டும். இந்த சென்டிமீட்டர்ஸ் அவங்க லீட்டர்ஸா கன்வெர்ட் பண்ணும். லீட்டர்ஸ்ல இருந்து கேஜிஸா கன்வெர்ட் பண்ணும். இப்போ கிரவுண்ட் க்ரூ பிளேனோட லெஃப்ட் டேங்க்ல 64 சென்டிமீட்டரும் ரைட் டேங்க்ல 62 சென்டிமீட்டர் ஃபியூல் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சோ இத லீட்டர்ஸா கன்வெர்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா லெஃப்ட் சைடு 3924 லிட்டர்ஸ், ரைட் சைடு 3758 லிட்டர்ஸ். சோ டோட்டலா 7682 லிட்டர்ஸ். ஆனா இப்போ இவங்க இத கேஜியா கன்வெர்ட் பண்ணும். இங்க தான் ப்ராப்ளமே நடந்தது. அமெரிக்கா அண்ட் கனடா வந்து இனிஷியலா இம்பீரியல் யூனிட்ஸ் அதாவது பவுண்ட்ஸ், கேலன்ஸ் இந்த மாதிரி யூனிட்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ புதுசா கனடியன் கவர்மெண்ட் நம்மளும் மெட்ரிக் யூனிட்ஸ் யூஸ் பண்ணும் அப்படின்ட்டு முடிவு எடுக்கிறாங்க. இந்த போயிங் 767 தான் ஏர் கனடாவோட ஃபர்ஸ்ட் ஏர்கிராஃப்ட் டு ஹேவ் மெட்ரிக் யூனிட்ஸ். இதோட காக்பிட்டோட ஃபியூல் கேஜ் ஒர்க் ஆகிட்டு இருந்ததுன்னா இது கரெக்டா மெட்ரிக் யூனிட்ஸ் அதாவது கேஜிஸ்லயே ஃபியூல் லெவல காமிச்சிருக்கும். பட் இப்போ அது ஒர்க் ஆகாதனால மேனுவலா இவங்க கன்வர்ஷன் சார்ட்ஸ் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ண போறாங்க. பட் மேனுவலா இவங்க மெட்ரிக் யூனிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. அண்ட் இந்த ஃபியூல் சப்ளை பண்ண வந்தவங்க அவங்களோட சார்ட்டை செக் பண்ணி கன்வர்ஷன் ஃபேக்டரை 1.77 அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த 1.77 அப்படின்றது லிட்டர்ஸ்ல இருந்து பவுண்டுக்கு கன்வெர்ட் பண்ற ஃபேக்டர். ஆனா கேஜிக்கு கன்வெர்ட் பண்ற கரெக்டான ஃபேக்டர் 0.8, ஆல்மோஸ்ட் 50% கம்மி. இப்போ இந்த தப்பான கன்வர்ஷன் ஃபேக்டர் படி பிளேன்ல 7682 லிட்டர் இன்டு 1.77 அதாவது 13597 கிலோ ஃபியூல் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா பிளேன்ல இருந்தது வெறும் 6160 கிலோ தான். இப்போ பைலட்ஸ் அவங்களோட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு மொத்தமா 22300 கிலோ ஃபியூல் தேவைப்படுதுன்னு டிசைட் பண்றாங்க. இப்போ அவங்களுக்கு இருக்க இன்ஃபர்மேஷன் படி பிளேன்ல ஆல்ரெடி 13597 கிலோ ஃபியூல் இருக்கு அண்ட் அவங்களுக்கு 22300 கிலோ ஃபியூல் இருந்தா போதும். சோ இப்போ அவங்களுக்கு தேவைப்படுறது வெறும் 8703 கிலோ. இப்போ இந்த கிலோவை திருப்பி ஃபியூல் போடுறவங்களுக்கு லிட்டர்ஸ்ல தான் கொடுக்கணும். அண்ட் இங்கேயும் பைலட்ஸ் அதே தப்பான கன்வர்ஷன் ஃபேக்டர் 1.77 யூஸ் பண்றாங்க. அதாவது 8703 கிலோ டிவைடட் பை 1.77 வெறும் 4916 லிட்டர். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி வெறும் 5000 லிட்டர் மட்டும் ஃபியூல் ஆர்டர் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஆக்சுவலா தேவைப்பட்டது 20200 லிட்டர். நம்ம எல்லாருமே இந்த மெட்ரிக் சிஸ்டம் லிட்டர்ஸ் அண்ட் கேஜிஸ் யூஸ் பண்றதுனால நமக்கு இந்த டிஃபரன்ஸ் ரொம்ப ஹியூஜா தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்களுக்கு இப்போ மெட்ரிக் புதுசு அப்படின்றனால இது வந்து ஒரு தப்பான நம்பரா அவங்க கண்ணுக்கு தெரியல. அண்ட் இப்போ வரைக்கும் அந்த ஃபியூல் கேஜஸும் பிளாங்கா தான் இருந்திருக்கு. ஸோ பிளேன் புறப்பட்ட போதே இதுல தேவைப்படுறதோட பாதிக்கும் கம்மியான ஃபியூல் அதாவது 10146 கிலோ ஃபியூல் தான் இருந்தது. இந்த இன்வெஸ்டிகேஷனோட முடிவுல அத்தாரிட்டிஸ் யாரையுமே பிளேம் பண்ணல. ஏன்னா இந்த ஏர்கிராஃப்ட் அதோட லாஜிக் சர்க்யூட் ப்ரோக்ராம் பண்ண மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்கு கொடுத்திருக்க டாக்குமெண்ட்ஸை அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பைலட்ஸும் அவங்க கிட்ட இருந்த இன்ஃபர்மேஷனுக்கு பெஸ்டா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே ஏர் கனடா அவங்களோட டெக்னிக்கல் மேனுவல்ஸை அப்டேட் பண்ணாங்க. அண்ட் ஏர் கனடால இருந்த எல்லாரும் மெட்ரிக் சிஸ்டம்ஸை புரிஞ்சிக்கிற வரைக்கும் அவங்க கிட்ட இருந்த எல்லா 767 பிளேன்ஸையும் கிரவுண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் போயிங் ஒரு ஃபியூல் கேஜ் சேனல்ல நடக்கிற பிரச்சனையால மொத்த ஃபியூல் கேஜும் வேலை செய்யாம போகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த சிஸ்டமை ஃபுல்லா ரீடிசைன் பண்ணாங்க. அண்ட் இதை ஒரு சர்வீஸ் புல்லட்டினா எல்லா ஏர்லைன்ஸ்க்கும் சென்ட் பண்ணாங்க. அண்ட் 1985ல இந்த மாதிரி ஒரு பவர்லெஸ் ஏர்கிராஃப்டை எந்த ஒரு உயிர் சேதாரமும் இல்லாம சேஃபா லேண்ட் பண்ணதுக்காக பைலட்ஸ்க்கு FAI அவார்டும் கொடுத்தாங்க. அண்ட் இன்னொரு இன்கிரெடிபிளான விஷயம் என்னன்னா இந்த ஏர்கிராஃப்டோட நோஸ் கியர் அண்ட் கொஞ்சம் பாடி ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை கிம்லி ஏர்போர்ட்ல இருந்து வெளியே எடுத்துட்டு வந்துட்டாங்க. அடுத்த 25 வருஷத்துக்கு அதாவது 2008 வரைக்கும் இந்த பிளேன் சர்வீஸ்ல தான் இருந்தது. இந்த பைலட்ஸ் 2 இன்ஜினுமே இல்லாம இந்த பிளேனை லேண்ட் பண்ணது மிகவும் பெரிய விஷயம் தான். அண்ட் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட்ல பிளேனோட இன்ஜின்ஸ் ஆக்டிவா இருந்தது ஆனா பைலட்ஸ்க்கு ஃபிளைட் கண்ட்ரோல்ஸ் இல்ல. அந்த இன்சிடென்ட்ல என்னாச்சு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அதை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.